नरेंद्र मोदी जी ने हमेशा से तमिलनाडु, तमिल भाषा और तमिल संस्कृति का गौरव करने का काम किया है। काशी तमिल संगमम और पवित्र ग्रंथ तिरुकुल्लर को 13 भाषाओं में अनुवाद करने का काम नरेंद्र मोदी जी ने किया है। आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है। வணக்கம். இது கேள்களம். திருக்குறளின் வழியில் நின்று பிரதமர் மோடி ஆட்சி நடத்துகிறார் என்று தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய நிலையில் இன்று அதற்கு பதிலடியாக திமுகவிலிருந்து ஒரு அறிக்கையும் வந்திருக்கிறது. ராசா எம்பி அதனை தெரிவித்திருக்கிறார். வாக்கு திருட்டுகளை போல திருக்குறளை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஓட்டு திருட முடியாது, தமிழர் வாக்குகளை திருட முடியாது என்று அவர் விமர்சித்திருக்கிறார். மற்றொரு புறம் மாநில உரிமைகள் தொடர்பாகவும் அதற்காக தமிழ்நாடு இதுவரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் தொடர்பாகவும் சட்ட ரீதியிலாக, நிதி ரீதியிலாக, செயலாக்கம் ரீதியிலாக தமிழ்நாடு எவ்வாறெல்லாம் ஒன்றிய அரசால் ஒடுக்கப்படுகிறது என்றெல்லாம் சமூக நீதிக்கான கருத்தரங்கத்தில் முதலமைச்சர் ஒரு புறம் பேசியிருக்கிறார். இப்படியாக திமுக வெர்சஸ் பாஜக மோதல் முற்றுவதன் பின்னணி என்ன என்கின்ற பொருளில் இன்றைய கேள்விகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கத்தில் திமுகவிலிருந்து இணைந்திருக்கிறார் திரு தங்க தமிழ்ச்செல்வன், அவரை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து இணைந்திருக்கிற திரு லெனின் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அதே போல வலதுசாரியிலிருந்து இணைந்திருக்கிற திரு எம் குமார் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களிடமிருந்தே போயிடலாம். இப்போ திருக்குறளை முன்னெடுத்தி அமித்ஷா அவர்கள் பேசுகிறாங்க. இது போல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தணும், காசி தமிழ் சங்கமம் நடத்தணும், திருக்குறளை 13 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறோம், தமிழருடைய பண்பாடு, வீரம், கலாச்சாரம் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு பயணிக்கக்கூடியவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாருன்னு தமிழ் மண் மேலே அதீத பற்றாக அது சார்ந்த விழுமியங்களை எல்லாம் தொட்டு பேசுகிறாங்க. அதற்கு இந்த புறம் இருந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் வரதை பார்க்குறோமே, ஏன் அப்படி? பொதுவாக இன்றைக்கி மத்தியில் 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. ஒரு 11 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்ம திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், மாநிலங்களவை கொறடா அண்ணன் ராஜா சொன்னது மாதிரி திருக்குறளை கையில் வச்சுக்கிறாங்க. பிரதமர் மோடி வந்தாலும் ஒரு குறள், அமித்ஷா வந்தாலும் ஒரு குறள் சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் நல்லா தான் இருக்குது. அது உலக பொதுமொழி, உலக பொதுமறை நூல். ஆமாம், அந்த நூலினுடைய பெருமையை சொல்கிற பிஜேபி சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி ஒதுக்குறீங்க மொழியை வளர்க்க. அது சமஸ்கிருதம் பிரயோஜனம் இல்லாத மொழி, நடைமுறையில் இல்லை, பேச்சு மொழி இல்லை. அதுக்கு நீங்கள் அந்த மொழியை வளர்க்குறதுக்கு 1500 கோடி ஒதுக்குறீங்க. தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு 150 கோடி ஒதுக்குறீங்க. இது என்ன ஓரவஞ்சனை? நீங்கள் திருக்குறளை சொல்லி பீகாரில் எப்படி எஸ்ஐஆரை போட்டு ஓட்டை திருடுனீங்களோ, இது என்ன ஓட்டு இதை பறிச்சிங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் திருக்குறளை சொல்லி உள்ள நுழைகிறது என்பது மிக கடினமான வேலை. திருக்குறளை சொன்னாலே தமிழ் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களே என்ன? அதுதான் சொல்கிறேன் நான். சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடைமுறையில் ஆட்சியில் இருக்கும்போது மொழிக்கு உண்டான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். ரைட்டா? இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சி 3000 ஆண்டுகளுக்கு பழமையானது. தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் பலமுறை கோரிக்கை வைக்கிறார், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லி. அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க நீங்கள் மத்திய அரசு தயங்குது. ரைட்டா? இப்போ இப்போ ஒவ்வொரு நீங்கள் நிகழ்ச்சியும் பார்க்கும்போது தமிழ்நாடை புறக்கணிக்கிற வேலையில் தான் இருக்கீங்களே தவிர எந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலை. நிதியை பற்றி இன்றைக்கி அமித்ஷா பேசலை நேற்று திருநெல்வேலி கூட்டத்தில். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகளை வரிசையாக வச்சாரு. நாங்களும் சொல்கிறோம் பிஜேபியில் ஊழல் குற்றச்சாட்டு என்ன, பத்திர ஊழல் குற்றச்சாட்டு, தேர்தல் பத்திர ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. பிரான்ஸில் வாங்கின ரஃபேல் போர் விமானங்கள் குற்றச்சாட்டு இருந்துச்சு.
என்ன நடந்துச்சு, அதுக்கு என்ன அது தீர்வு? காங்கிரஸ் பேரில் ரஃபேல் போர் விமானம் வாங்கினது குற்றம்ன்றீங்க, 100 விமானத்துக்கு இவ்வளோ அதிகமாக நிதி கொடுத்து வாங்கினது தப்புன்றீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 50 விமானத்தை வாங்கிக்கிட்டு அதே நிதியை கொடுத்து வாங்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதை சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு மாற்று நடவடிக்கை இல்லையே. ஸோ நாங்கள் சொல்கிறது, நீங்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிஜேபி அரசு இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக பொருளாதாரத்திலேருந்து எல்லா திட்டங்களும் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற விதமாக தமிழ்நாடு முதல்வரான தளபதி ஆட்சி புரிகிற இந்த தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்காமல், திட்டங்களுக்கு முழுமை பெறாமல், மெட்ரோ ரயிலுக்கு முதுமை கொடுக்காம வஞ்சிக்கிற நிகழ்ச்சியை தான் தமிழ்நாட்டை நீங்கள் பார்க்குறீங்களே தவிர. நீங்கள் ஒரு பக்கம் வந்து மெட்ரோவுக்கு நிதி தரல, 100 நாள் வேலைக்கு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலன்னா சொல்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் எம்னரேகாவிலேயே ஊழல் நடந்திருக்குதுன்னு உங்கள் ஆட்சி மேலே அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. ஊழல் நடந்து அதை கண்டுபிடிங்கப்பா. வேலை செஞ்சவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும்ல. 3 மாதமாக பணம் கொடுக்காம வைக்கிறீங்க. அவங்க வேலை செஞ்சு பாவம் 100 நாள் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அவங்களுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறீங்களே, அதானே எங்கள் குற்றச்சாட்டு. ஆசிரியர்களுக்கு உண்டான நிதியை கொடுக்கறதுக்கு 2500 கோடி கொடுக்க மறுக்கிறீங்க. எப்படி நாங்கள் நிர்வாகம் பண்ண முடியும்? தமிழ்நாடு முதல்வர் அழகாக சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் பேசுகிறாருங்க. மேலே பாம்பு கீழே மேலே பாம்பு கீழே நரிகள், குதித்தால் அகலி, ஓடினால் தடுப்பு சுவர்கள். ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறாருன்னு சொன்னால் ஒன்றிய அரசால் தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்ற நிகழ்வை ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். ஓகே, உண்மை இல்லாமல் இருக்கும். இதையெல்லாம் எடுத்து சொன்னால் திமுகவுக்கு தேர்தலில் ஈடுபடும், ஒன்றிய அரசனுடைய அழுத்தங்கள் இதெல்லாம் எடுத்து சொன்னா ஈடுபடும் நினைக்கிறீங்களா? ஈடுபடுறதுக்காக நான் சொல்லல, உண்மையை சொல்றோம் நாங்க. ஓகே, தவறா நாங்க சொல்லல. நீங்க செஞ்ச அந்த மோசமான நடவடிக்கைகளை நாங்க சட்டமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் என்னன்னு சொல்றாருன்னா, எங்களுக்கு பாருங்க, நமக்கு பாருங்க 18% வாக்குகள் வந்துருச்சு, நம்ம கூட கூட்டணி அமைச்சுக்கிற அதிமுகவுக்கு ஒரு 21%, இப்பவே நம்ம கையில 39% வாக்குகள் இருக்குது, நம்ம ஈஸியா ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்றாங்க. மக்கள்கிட்ட தான் இருக்கு, தேர்தல் நேரத்தில் தான் யாருக்கு எவ்வளவு வாக்குன்றது தெரியும். அமித்ஷா சொல்கிறாரு 18% வாக்கு, எந்த அடிப்படையில் பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 2% 3% வாக்குகள் தான் இருக்குது. சரி, ஓகே, ரைட்டா? பக்கத்தில் அண்ணன் கோச்சுக்கூடாது, நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன கருத்து வேண்டாலும் பேசுங்க, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அமித்ஷா அதை தமிழ் படுத்தி சொன்னார், அதனால அது பேசுவார், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்குது. இதை மீறி ஒரு 18% இருக்குன்னு சொன்னாராக்க அமித்ஷா, அதை நாங்கள் நம்புற தயாராக இல்லை. சரி, கேட்போம், திரு ஸ்ரீகாந்த் அவர்களிடமே கேட்போம். நீங்க தான் அங்கே அமித்ஷாவுடைய குரலாக மேடையில் ஒழிச்சிங்க. நீங்க தான் சொன்னீங்க 39 விழுக்காடு வந்து தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு வாக்குகள் உறுதியாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் திமுக வந்து கடுமையாக ஊழல் குற்றச்சாட்டுகளை வரிசைப்படுத்தி அமித்ஷா அவர்கள் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அதற்கும் ஆராசா எம்பி அவர்கள் பதிலளிச்சிருக்கிறாரு. 2018 என்ன பேசினாரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தப்ப, 2016 என்ன பேசினார், ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டே நாட்டிலேயே ஊழல் மிகுந்தது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிதான், இதே அமித்ஷா தான் பேசியிருந்தாரு. அதே மாதிரி நாட்டிலேயே ஊழல் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதுன்னு 2018 சென்னையில பேசுறப்பும் அமித்ஷா அவர்கள் தான் சொன்னாரு. அப்படி அதிமுக ஆட்சி மேல விமர்சனங்களை வச்சுட்டு இன்னைக்கு நீங்க வந்து அவங்க கூட நாங்க கூட்டணி அமைப்போம் 39% வாக்குகளை பெறுவோம் அப்படின்லாம் சொன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது? நீங்க திமுக ஊழல் விமர்சிச்சா அதை எப்படி எடுப்படும்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் அமித்ஷாவின் குரலாக ஒலித்தேன். நீங்க அமித்ஷா மக்களின் குரலாக ஒலித்திருக்கிறார். ஸோ மக்களின் குரலை தான் நான் வந்து தமிழ் படித்து திருக்குறளையும் வேற ஒலிச்சிருக்கீங்க, திருக்குறளையும் ஒலித்திருக்கிறோம். முதல்ல இந்த 3 பிரிவுகளாக ரொம்ப சுருக்கமாக நான் பேசுகிறேன். முதல் பிரிவு வந்து இன்றைக்கு வந்து திமுகவோட மிகப்பெரிய பலம் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக தான். ஏன்னா அவங்க பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணா தமிழ்ச்செல்வன் அண்ணா அழகாக பட்டியலிட்டாங்க. அவங்க பாருங்கள், மத்திய அரசு மேலே வரிசையாக குற்றச்சாட்டு வச்சாங்க. நிதியில் ஆரம்பித்தாங்க, சமஸ்கிருதம் ஆரம்பித்தாங்க, மன்ரேகால் ஆரம்பித்தாங்க, வரிசையாக எல்லாமே வந்து மத்திய அரசு மீது குற்றம். இவங்க இப்படி தான் ஆட்சி நடத்த முடியும்.
4.5 ஆண்டு காலம் ஆட்சியை முடித்தவங்க நாங்கள் இதை செய்திருக்கோம் மக்களுக்கு, மக்கள் எங்களை விரும்புகிறார்கள், எங்களுக்கு இந்த நலத்திட்டம் செய்திருக்கோம் சொல்லிக்கொள்ளும்படி ஆட்சியில் எந்த நல்ல பலன்களும் இல்லை, மக்கள் விரும்பவும் இல்லை. எதை தொட்டாலும் ஊழலாக இருக்குது. மெட்ராஸில் மழை பெஞ்சா ஊழலா, அப்புறம் தான் வெளியில் வரும். புதுசாக ஊழல்கள் வந்துட்டு இருக்கு. பட்டியலிட்டால் எங்களுடைய பேச்சு நேரம் ஃபுல்லாக பட்டியலுக்கே போயிடும், ஊழல் பட்டியலுக்கு. அந்த அளவு மக்கள் விரும்பாத, மக்கள் விரோத ஆட்சி நடப்பதனால அவங்களுடைய மிகப்பெரிய பலம் பாஜக, மிகப்பெரிய பயம் மோடி. மோடி அவர்கள் பேரை சொல்லாமல் அவங்களால ஆட்சி நடத்தவே முடியாது. தினம் அவங்க ஏதாவது சொல்லணும் ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரி எதிர்மறை அரசியல் மட்டும்தான் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விரும்புகிற மாதிரியும் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தி, தன்னை முன்னிறுத்தி அவர்களால் எதுவும் பேசக்கூடிய நிலையில் இல்லை. முதல் செய்தி, மத்திய அரசு மீது பழி சொல்லிட்டே இருக்கணும். அது ஒவ்வொன்றுக்கும் பதில் இல்ல. நான் வந்து நம்ம பேசின தலைப்பு விட்டு விலகிடுவேன். நான் இதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதினாங்க, அவங்களே தப்பாக சொன்னாங்க. 1500 கோடி, இதுக்கு 150 கோடி. 150 கோடி தமிழுக்கு கொடுக்கல. அவங்க ஆக்சுவலி கொடுத்து 113 கோடி தான் கொடுத்தாங்க, சேர்த்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 1500 கோடி சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கல. 1500 கோடி சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கல, 280.24 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 181 அமைப்புகள் இருக்காங்க. பல்கலைக்கழகம், அது இது சேருன்னு சொல்லுவாங்க, ஆய்வு மையங்கள்னு சொல்கிற மாதிரி 181 அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கு. தமிழுக்கு எத்தனை அமைப்பு எங்கே தெரியுங்களா? இங்கே தரமணியில் இருக்க ஒரே ஒரு செம்மொழி தமிழாய்வு மையம், அதுக்கும் ஒரு 18 கோடியில் கட்டடம் கட்டி கொடுத்தாங்க. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தமிழுக்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கலாம்ல. எதை கேட்டாலும் மத்திய அரசு மேலே பாம்பு தொங்குதுன்னு. நீங்கள் தானே பாம்பா 15 வருஷம் தொங்குனீங்க. ஒரு நிமிஷம், முக்கியமான கேள்வி. நீங்கள் மேலே பாம்பு கீழே நரிங்கிறாங்க. பாம்பா 15 வருஷம் தொங்குனீங்களே, அப்போ எவ்வளோ கொடுத்தீங்க? 1500 ரூபா தமிழுக்கு கொடுத்துட்டீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் பசையான துறையில் யாரை போட முடியும், அங்கே எல்லாத்தையும் எவ்வளவு நம்மளால அறுவடை செய்ய முடியும்னு உங்க நோக்கம் இருந்ததே தவிர தமிழுக்கு என்ன ஒரு கேள்வி வருது. 15 ஆண்டுகள் தமிழுக்கு என்ன செஞ்சீங்க? வரும்போதெல்லாம் திருக்குறள்ல பேசுறாரு, இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் மனமுவந்து பேசுறாரு. செங்கோலை கொண்டுட்டு போய் நாடாளுமன்றத்துல வைக்கிறீங்க. அவ்வளவு தமிழ் மேல ஒரு பெருமையும் பற்றும் இருக்கக்கூடிய நீங்க ஏன் சார் அத்தனை அமைப்புகள் சமஸ்கிருதத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல தமிழ் பேச நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றிய அரசு இது பண்ணிருக்காங்க. எல்லாமே அந்தந்த மாநிலங்கள் பண்ணுது. செம்மொழிக்கான தகுதியை யூபிஐ இருக்கிறப்ப இவங்க வாங்கி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்க அதையெல்லாம் ஓவர்செட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே முன்னுவந்து நீங்க தமிழ்நாட்டுல வளர்ந்து தமிழை சொல்லிட்டா பதில் சொல்றேன். உங்க கேள்வி நீண்டு போகுது, நான் பொருள் வாங்கிட்டேன். நீங்க தமிழ்நாட்டுல பிறந்திருக்கீங்க, தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்துறீங்க, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறத கொள்கையா வச்சிருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு கூட உருவாக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் மத்திய அரசு. இதைத்தான் நான் உங்க உருவாக்கலனா நீங்க ஸ்கோர் உங்களுக்கு பாயிண்ட் அதுதானே. திமுகவும் திருக்குறள் வழியில தான் ஆட்சி நடத்துறாங்க. அவங்களும் திருக்குறளையும் வள்ளுவரையும் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பின்பற்றுற வழி வந்து அழகா சொல்லியிருக்காரு, நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் அப்படின்னு. ஆவையன் குன்றும் அரு தொழில் நூல் மறப்பர், வாங்கிக்கோங்க, அரு தொழில் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஆட்சியாளன் திறமையாக இல்லாவிட்டால் உங்க தொழில் முன்னேறாது, வளர்ச்சி இருக்காது, கல்வி முன்னேறாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால நீங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு குறை சொல்ல போனீங்கன்னா நீங்க ஏன் ஓட்டு வாங்குனீங்க? நீங்க ஏன் ஆட்சிக்கு வந்தீங்க? உங்களுக்கு 2 திருக்குறள் சொல்லி இருக்கிறாரு ஆராசா. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதே மாதிரி பொய்யா சொல்றீங்களா? பொய்யாமை ஆற்றி நரம்பிற செய்யாமை இல்ல நான் முடிச்சோன்னு சொல்லுங்க, நீங்க விளக்கம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு குறுக்கீடு பண்ணல, வித் ஆல் ரெஸ்பெக்ட். முக்கியமான ஒரு செய்தி, அவர் ஆசாராசா அவர்கள் சொன்ன சொற்றொடர் என்னவென்றால், திருக்குறளை சொல்லி தமிழ்நாட்டில் வாக்குகளை திருட முடியாதுன்றது அவரோட. சரியா சொல்றேன்னா? தமிழ் வாக்குகளை தமிழர் வாக்குகளை திருட முடியாதுன்னு இருக்காரு. அதை சொல்ல எல்லா தகுதியும் உடையவர் ஆராசா அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு தான் எங்க எப்படி எதுல திருடலாங்கிறதுல அவர் மிகப்பெரிய வல்லமை பெற்றவர். எதை வச்சு திருட முடியும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இல்ல பர்சனல் அட்டாக் தான் போகணும். ஏன்னா அவர் திருட்டுங்கிற சொல்ல பயன்படுத்தும் போது அவருக்கு எல்லாம் அறிந்திருப்பவர், எல்லாம் தெரிந்திருப்பவர். அதனால எப்படி திருடணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்க திருடுவதற்காக சொல்லவில்லை. வாக்கு திருட்டே போலி என்பதை தேர்தல் ஆணையம் பல முறை நிரூபித்து விட்டது. அங்க நடந்தது ஒரு பெரிய நாடகம் தானே தவிர, ஒவ்வொரு வாக்காளரையும் அவங்க யார் யார் போட்டோவை காட்டினாங்களோ அவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்து போட்டுட்டாங்க என்ன ஆச்சுன்னு. அதனால ஒரு கட்டமைப்பு.
வெளிநாட்டு சதியோடு இணைந்து ராகுல் காந்தி அவர்கள் பெகாசிஸ்ல ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு கொண்டு வந்துட்டே இருப்பார். நாடாளுமன்றம் நடக்கும் போதெல்லாம் அதை நிலைகுலை செய்ய வேண்டும். ஏன்னா ஆட்சிக்கு இனிமேல் இந்தி கூட்டணி ஆயுசில் வர முடியாது, அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நல்லாட்சியை தடுப்பதற்காகவும் கெடுப்பதற்காகவும் ஏதாவது ஒன்று செய்வாங்க. நீங்க இதே 2022 வந்து பாகிஸ்தான் மேல இதே திருட்டுன்னு சொல்லி இம்ரான்கான் ஆட்சியை கலைச்சாங்க, அவர் ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் 24 பங்களாதேஷ்ல இதையே பண்ணாங்க, வாக்கு திருட்டுன்னு. இந்தியாவில் பண்ண முடியுமான்னு முயற்சி செய்யறாங்க, மோடி அவர்களின் வல்லமை புரியாமல். அதே வெளிநாட்டு சதியோட அதே நபர்கள் தான் வந்து இதையும் பண்றாங்க. அந்த லேடியே அவர் கூட நெக்ஸ்ட் ஸ்லைட் அப்படிங்கிறாரு இல்லையா, அவங்க கூட அமெரிக்கன் டீப் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிற ஒரு பெண்மணி தான் செய்கிறாரு. அவங்க தான் வந்து செய்யறாங்க, அவங்க இந்தியர் அல்ல, அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க. சோ வெளிநாட்டு சதியோட கை கொடுத்து அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இந்தி கூட்டணி அதர் சைடு இருக்குல்ல, வெளிச்சத்தின் மறுபக்கம் மாதிரி அதர் சைடும் இருக்குல்ல. நீங்க இருட்டையெல்லாம் ஓமையா வச்சு பேசியிருந்தார் அமித்ஷா அவர்கள். ஏன் இது போல சில நாடுகள் எக்ஸாம்பிளா காட்டிட்டு அது போல வெளிநாட்டு சதின்னு கை காமிச்சு விட்டுட்டு போயிட்டு ஒரு முறைகேட பண்ணிருக்க முடியாது? அப்படி ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தா எலெக்ஷன் அப்ப ஒரு 16 வயது சிறுவன் என்னால 10 முறை வாக்களிக்க முடியும்னு சொல்றாரு. ஜார்க்கண்ட்ல வாக்கு மையத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது சிசிடிவி காட்சி ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில தேர்தல் ஆணையம் சொல்லுது. சிறப்பான கேள்வி, கேள்வியே முடிக்கல. நல்லா இருக்கு, எல்லாரும் புரிஞ்சிருச்சு அந்த புள்ளிக்கு எங்க வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது, நீங்கள் திருட்டு பண்ணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை மாநிலங்களில் எங்கள் ஆட்சி நடக்குது? அப்ப மொத்த 29 மாநிலத்தில் நாங்க ஏங்க 13 மாநிலத்தோட நிறுத்தணும்? இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கேள்வி வந்தது 11ல இருந்து 18 வந்ததுங்கிறதே தமிழ்நாட்டுல அடுத்து அதை நோக்கி கொண்டுட்டு போறதுக்கான ஜிம்மிக்ஸ்ன்னு தான் சொல்றாங்க எதிர்க்கட்சிகள். வாக்கு திருட்டு தான் செய்யறோம்னா நாங்க ஏங்க நிறுத்தணும்? எங்களோட மொத்த 29 மாநிலத்துக்கும் அதுதான் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா 3% இருக்கக்கூடிய ஒரு கட்சி திடீர்னு 30% வாங்கிட்டோம்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா 5, 8, 11, 13, 18ன்னு போவாங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்திப்பாங்க. மகாராஷ்டிரால எப்படி 5 மணிக்கு மேல இவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு? நல்ல கேள்வி. ஆனா நீங்க கொஞ்சம் வரலாறு படிச்சுட்டு வாங்க. 40 நமதேன்னு மேடம் வந்து 40 ஜெயிக்கலையா, 39 ஜெயிக்கலையா? அவங்க திமுகவுக்கு ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாம பண்ணலையா? அதே மாதிரி இப்ப திமுக 40 ஜெயிக்கலையா? அவங்க ஒண்ணும் இல்லாம போலையா? எப்படி மக்கள் இந்த மாதிரி போட்டுட்டாங்க? 20 தானே கொடுக்கணும். ஒரு நிமிஷம் உங்க கேள்விக்கு, அது எப்படி ஒரேடியா எல்லாமே ஒரு பக்கமா சாய்வாங்கன்னு உங்க கேள்விக்கு தமிழ்நாடு தான் உதாரணம். மக்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு மாத்தி மாத்தி அரசு அமைச்சிட்டு இருந்தாங்க. எப்படி மாறுது? அப்படி சீட்டே ஒட்டுமொத்தமாக எப்படி மாறுது? தமிழ்நாட்டுல எம்பி கணக்கு நீங்க பார்த்துட்டே வாங்க, ஒட்டுமொத்தமா கொடுத்துருவாங்க. ஒட்டுமொத்தமாக வாங்கி திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நான் கட்சி பத்தி பேசல. நீங்க கேட்டீங்களா எப்படி மாறுது நிலைப்பாடு? ஒட்டுக்கா எப்படி மாறுன்றீங்களா? மாறாது. 2% சார் 40 இப்ப வாங்கியிருக்காங்க, இனிமே 38 குறைவாங்க, இனிமே 36 குறைவாங்க. அப்படியா குறைவாங்க? ஒட்டுக்கா 0 ஆயிடுவாங்க. அடுத்த தடவை அவங்க சைஃபர் வாங்குவாங்க. சரி, ஓகே. இல்ல நான் இறுதி கருத்தா நான் இறுதி கருத்தை முடிச்சிடுறேன். அதாவது மிக முக்கியமாக நான் சொல்றது, நான் இந்த வாக்கு திருட்டுங்கிறது மற்றது மன்ரேகா ஊழலுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மத்திய அரசை குறை கூறும் திமுக ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. 15 ஆண்டு காலம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா அப்ப என்னென்னலாம் தமிழ்நாடுக்கு கேடு விளைவிக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். நீங்க நீட்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொரு திட்டங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அவங்க உருவாக்குறாங்க, நீட் அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க எம்பி அவங்க மினிஸ்டர் காந்தி செல்வன் கொண்டாடுறாரு, அவங்களே எதிர்க்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் திமுக பாம்பாக இருந்த போது என்ன செய்தது? கேப்போம் ஷார்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, நான் லெனின் கிட்ட போறேன். அதாவது அண்ணன் பேசும்போது கடந்த கால அரசியலை பத்திலாம் பேசக்கூடாது. இல்ல கடந்த கால அரசியல் பத்தி பேசுறாங்க, நானும் பேச வேண்டியது வரும். நிகழ்வுல தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் செய்கிற சேவை என்ன, அதை பேசுங்க. அதை விட்டுவிட்டு நீங்க இல்ல நாங்க கேட்கறது இல்ல. இவர் கேட்ட ஒரே பாயிண்ட், ஏன் தமிழ்நாட்டில் இவங்க 40 ஜெயிச்சாங்க, மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஓட்டை களவாண்டுச்சு, இங்கே ஏன் களவாண முடியலன்ற பாயிண்ட்ல பேசுறாரு. நான் 2,80,000 ரோட்டில் ஜெயிக்கிறேன், அன்னை டிஆர் பாலு 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. நீங்க என்னதான் களவாண்டாலும் களவாண முடியாது தமிழ்நாட்டில். உங்களை நம்பி யாரும் ஓட்டு போட முன் வரல, அதனால இங்க களவாண முடியல. அப்பாவி மக்கள் வசிக்கிற நார்த்ல வந்து களவான்றீங்க, அப்பாவி மக்களை மோசடி பண்றீங்க. அதைத்தான் நாங்க கண்டுபிடிச்சு இன்னைக்கு தேர்தல் கமிஷனை கையில வச்சு நீங்க ஊழல் பண்றீங்க, ஓட்டை நீக்கிறீங்கன்னு சொல்லி பிடிவாதம் பண்றோம் நாங்க. கேஸ் போடலன்னா சும்மா ஒரு விஷயத்துக்கு கூட
ஒரு சாதாரண issue கூட பார்லிமெண்ட்ல அனுமதி கொடுக்காம ஒரு அரசை நீங்க பாத்துறீங்களா? செயல்படுங்க. பேசுறதுக்கு அனுமதி கேட்கல, கொடுக்கல. அதுதானே யாத்திரையா போறாங்க. நாடாளுமன்றத்துல நீங்க பேசுறதை விட மக்கள் மன்றத்துல மக்கள் மன்றத்துல நாங்க பேச முடியும். நீதிமன்றத்துக்கு ஏன் போல? மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலையே. அதற்கு தாண்டி உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு. நீதிமன்றம் ஆதாரம் இருக்கு. நீதிமன்றம் போவா. மக்கள் மன்றத்துல பேசுறது. கவர்னர் ஃபைல் அனுப்பலனா நீதிமன்றம் போறீங்க. உங்கள்ட்ட ஆதாரமே இருக்கு. அரை நிமிஷத்துல வேலையை முடிக்கலாமே. நீட்டுக்கு நீங்க உடனே நீதிமன்றம் போலாமே. ஏன் போல போறீங்க? சரி, ஓகே. இருவர் விவாதமா போகுது. ரெண்டு பேர்ட்ட வாங்கிட்டு வந்தேன். பிரதிநிதியா நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு ஒரு ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா அவங்களுடைய ஊழல் நிர்வாணமா தெரிய வருது. ஆகையினாலதான் நீங்க பேசுறதுக்கு அனுமதி இல்ல. 41 நாள் 30 நாள் சபை நடக்காம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே. நீங்க தானே நிறுத்துறீங்க. சரி, ஓகே. தமிழ்ச்செல்வன், திரு ஸ்ரீகாந்த், நான் மற்றவர் ரெண்டு பேர்த்தோட பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் மறுபடியும் பேசுவோம் இதே விஷயத்தை. திரு லெனின், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப திருக்குறளை வைத்து ஓட்டுகளை, தமிழக மக்களினுடைய ஓட்டுகளை திருட முடியாது, வாக்கு திருட்டு மாதிரி அப்படின்னு ஆராசா எம்பி அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறாரு. தமிழ்நாட்டிற்கு அறிவாலயத்திலிருந்து தான் முதலமைச்சர் வருவாங்க. உங்களுக்கு நாக்பூர், அது அதிமுகவா இருந்தாலும் நாக்பூர்ல இருந்து தான் நீங்க ஆட்களை இறக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமாகட்டும். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சமூக நீதி கருத்தரங்கத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், சர்க்காரியா கமிஷன் பரிந்துரையில சொன்ன விஷயத்த சொல்றாரு. ஒன்றிய அரசு மேல விமர்சிச்சு, இப்போ அளவுக்கு மீறிய அதிகார குவியலால ஒன்றிய அரசுக்கு ரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு ரத்த சோகையும் ஏற்பட்டிருக்குன்னு அன்னைக்கு 88ல சொன்னதை இன்னைக்கும் அது அப்ளை ஆகுது. தொடர்ந்து மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், தமிழ் மொழிக்கு இவ்வளவெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசினாலும், இன்னொரு பக்கம் திமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதிலடியாகட்டும், ஒரு அரசாக மாநில அரசுகள் இதுவரைக்கும் என்னென்ன சிக்கலை சந்திச்சிருக்குன்னு முதலமைச்சர் சொல்றதாகட்டும், இதை எப்படி நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க? நிச்சயமா ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். திருக்குறள் பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் முகப்புரையில் சொல்கிற போதே 13 மொழிகளில் மோடி அரசு தான் மொழிபெயர்த்ததாக சொல்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஆங்கிலத்திலையும் ரஷ்ய மொழியிலையும் ஜி போப்பு அப்பே பண்ணிட்டாரு. அது இன்றைக்கி சீன மொழியில் இருக்குது. பல மொழிகளில் தமிழ்நாடு அரசினுடைய முக்கியத்துவம் கொடுத்ததுனால சீன மொழி மொழிபெயர்க்கப்பட்டது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 123 மொழிகளில் இருக்குது. எனவே ஃபால்ஸ் கிளைம் பண்ணாதீங்க. 13 மொழியில் பார்த்துட்டோம். 13 புதிய மொழி இருங்க, அதுக்கு உங்களுக்கு 13 புதிய மொழி. கொஞ்சம் நீங்கள் பேசும்போது அமைதியாக இருந்த திரு கார்னிஷ் அவர்களே, அப்புறம் நானும் உங்களோட தலையிட வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ஒன்றும் புதிது, அவர் தெய்வீக கவின்னு வேற சொன்னார். திருவள்ளுவர் அவர் தெய்வீக கவி இல்லை, மக்கள் கவி. சொல்ல வரேன், என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, திருக்குறள் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லிகிட்டு இருந்தார். பொருட்பாலில் 56வது அதிகாரம் கொடுங்கோன்மை. அந்த கொடுங்கோன்மை அதிகாரத்தை மோடி, அமித்ஷா வகையற ஆட்சிக்காகவே எழுதியிருக்காருன்னு அப்படியே அக்மார்க்கு இதுபடி நீங்கள் நிரூபிக்கலாம். கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலைமேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து, அறவழி மீறி குடிமக்களை துன்புறுத்தும் அரசு கொலையை தொழிலாக கொண்டவரை விட கொடிய அரசு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அறம் செய்யா மாந்தரை அஞ்சும் புறநறியா யாவர்க்கும் இல்லை. ஒரு அரசன் தனது ஆட்சியில் எவ்வாறு அறத்தையும் நீதியையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும், கொடுங்கோலாட்சி எவ்வாறு அழிவுக்கு வழிவிக்கும் என்பதையும் திருக்குறள் அது சொல்லுது. அப்போ கொடுங்கோன்மைக்காகவே அமைச்சுன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அமைச்சர்கள் எப்படி இருக்குன்னு அந்த அமைச்சுப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 அமைச்சர்கள் மீது கொடிய குற்றம் இருக்கிறது. அதுவும் என்னன்னா கொலை குற்றம் உட்பட, பாலியல் குற்றம் உட்பட 19 அமைச்சர்கள் மேலே இருக்கு. 29 அமைச்சர்களுக்கு மேலே குற்றவாளிகள் என்று அந்த வழக்கு இருக்கு. ஏன்னா இவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு உபன்யாசம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர்கள் மீது குற்றம் வந்து விட்டால், ஊழல் வழக்கு வந்து விட்டால், புதிய ஷரத்து 130 அடிப்படையில் அவங்கள பதவி விலகலாம், 30 நாள் சிறையில் இருந்தாங்கன்னா பதவி விலகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் அமைச்சரே உங்கள் கையில், ஏங்க கையில் பொண்ணுங்க எதுக்குங்க கண்ணாடி, உங்கள் அமைச்சரவையிலே எவ்வளோ பேர் இருக்காங்களே. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக குற்றவாளிகளை நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினர்களாக கொண்டிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா கிரிமினல்ஸ் என்று அடையாளப்படுத்துகிறாங்க. அது யாருன்னா பாஜக முதல் இடத்தில் இருக்கு. அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கு. எனவே அவர்கள் ஒரு பாசிச அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள் என்கிற காரணத்தால் அதிகார மோகம், அதிகார வெறி கொண்டு அழைக்கிறார்கள். எனவே தான் இந்திய அரசமைப்புக்கு எதிராக செய்கிறாங்க. எனவே தான் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னது மாதிரி மத்திய மாநில உறவுகள் அது ரொம்ப முக்கியம். சர்க்காரியா கமிஷன் ஒரு ஆளுநர் போட்டுனா, ஆளுநர் ஒன்றும் இங்கே அடைக்க வந்தவர் அல்ல, இந்த அமைச்சரவை முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர். அதை தான் அவர் சட்டமாக்கணும்.
அதுதான் உச்சநீதிமன்றம் நீ குட்டி வச்சிருக்கு. அப்போ அந்த ஆளுநரை வைத்து நீங்கள் ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தலான்னு வந்தீங்கன்னா நான் கேட்குறேன், ஜனாதிபதி உங்களுக்கு எதிராக இருந்து ஜனாதிபதியை வைத்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிற எல்லா சட்ட முன்வடியும் தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்க திரு கார்னிஷ் அவர்களே? உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கும் இப்போ? அப்போ என்ன சொல்லுவீங்க? ஜனநாயகம் சிதைந்து விட்டது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முன்முடிவுகள் சட்ட முன்முடிவுகளை ஒரு நீங்கள் இதே தாங்க குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது சாட்சாத் இதே மோடி இப்படித்தான் பேசினார். கவர்னர்கள் வைத்து கொண்டு கொல்ல பக்கமாக ஒரு ஆட்சி நடக்கிறது குற்றம் சாட்டியவர் மோடி. இன்றைக்கு அதே மோடி அதே வேலை செய்கிறார் என்றால் எங்கே நிற்கிறார்கள்? இதுதான் கேள்வி. 130வது அமெண்ட்மெண்ட் பத்தி விமர்சிச்சதை பத்தி பேசுறீங்க, அதையே அமித்ஷா அவர்கள் கேட்கிறார். இது வந்து ஒரு கருப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இவங்க வந்து ஒரு இருட்டு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, இவங்க எப்படி நாங்க கொண்டு வர சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்ல முடியும் அப்படின்றாங்களே. இருட்டு நடவடிக்கைகளில் நீங்க ஈடுபட்டதுனால தானே 90 நாள் ஜெயிலில் இருந்தீங்க. சொரோபதின் வழக்கு என்கவுண்டர்ல எப்படி நீங்க விடுவிக்கப்பட்டார்? அது வேற விஷயம். எப்படி விடுவிக்கப்பட்டார்? லோயா என்கிற 47 வயது நீதிபதி அவர் மரணத்திற்கு காரணமே அமித்ஷா என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். 137 பக்கம் புத்தகமே வந்திருக்கிறது மராத்தியில, நீங்க வாங்கி படிங்க. அதுல வேணா சொல்றேன், ரிசைன் பண்ணாரா இல்லையா? அமித்ஷா ஓட்டிட்டு இருந்தாரா? ஒன் பேசுனாங்க, நானும் பேசுவாங்க, அப்புறம் அவர் பேச விட மாட்டேன். சரி, ஓகே, நீங்க பாயிண்ட் வச்சிட்டீங்க, பதில் சொல்லுங்க. நானும் தயாரா தான் இருக்கேன். அதான் அவர் ரிசைன் பண்ணிட்டாருல்ல? இல்ல ரிசைன் பண்ணல, அதுதான் சொல்ல வரேன். அதாவது 2002ல நடந்த குஜராத் கலவரம், 2003ல பாஜகவின் உள்துறை அமைச்சர் ஹிரண் பாண்டியா, நான் மற்றவங்களை விடுங்க, முஸ்லிம்களை விடுங்க, அவர் கொலை. இந்த கொலைகளோடு 22 கொலை 2006 வரையில் நடந்திருக்கு இவங்க பீரியட்ல. அந்த 22 கொலைகள் பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை பற்றி பேசுறீங்களா? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், உங்களுக்கு திராணி இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா கில்லிங் எப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்கணும்ல, ஏன் காமிக்கல? ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. நீங்கள் என்ன எடுத்து சொன்னீங்கன்னா, சொராபுதீன் அவருடைய மனைவி கௌசர்பி, அவங்க கூட்டாளி துளசி பிரஜாபதி, இவங்களுடைய கொலைகள் இதில் சேர்ந்து வருது. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணி தான் இது ஒரு நீதிமன்ற வழக்காக வருகிறது. அந்த நீதிமன்ற வழக்கு ஸ்பெஷல் சுப்ரீம் கோர்ட்டோடைய கைட்லைன்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. லோயா என்கிற ஒரு அருமையான நீதிபதி, அவருக்கு 100 கோடி ரூபா பணம் தர்றோம், மும்பையில் இடம் தர்றோம், வீடு தர்றோம் என்றெல்லாம் பேரம் பேசப்பட்டதாகவும் இதெல்லாம் அந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்கு. சிரிக்காதீங்க, கிரிமினல்களை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. கிரிமினல்களாகவே இன்னைக்கு நாட்டு முழுக்க வளர்த்து விட்டுருக்கீங்க. எனவே அந்த அடிப்படையில் அவர் வந்து இருந்த இடம் 11:45 வரலையும் மனைவியோட ஃபோனில் பேசியிருக்காரு. 12:30 இறந்திருக்காரு. அழைச்சிட்டு போய் பார்த்தா ரோடு இது முழுக்க சட்டம் முழுக்க ரத்த கரை படிந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மீறி அந்த கொலையை வந்து ஒரு தற்கொலையோ அல்லது இயல்பாக நடந்த இறப்புங்கிற மாதிரி காமிச்சிங்க. இன்னைக்கு வரலையும் அது பிரச்சனை இருக்கிறது. அதற்கு பிறகு வந்தவர் ஏறத்தாழ 1000 பக்கம் 1200 பக்கம் உள்ளதெல்லாம் படிச்சுட்டு 2 நாளில் தீர்ப்பு வருது. அப்படி விடுவிக்கப்பட்டவர் யாரு? அமித்ஷா. இப்போ விடுவிச்சார்னு சொன்னாங்கல்ல, அப்படி விடுவிக்கப்பட்டவர். எந்த சாட்சியங்களையும் படிக்காமல், எந்த ஆதாரங்களையும் காணாமல் திடீரென்று 2 நாளில் கொடுத்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு? தீர்த்து கட்டப்பட்ட லோயாவினுடைய உண்மையான நிலை என்ன? எனவே நீங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. உங்க பக்கம் 1000 வண்டியா இருக்கு. எனவேதான் நாங்க சொல்றோம், புத்தகங்கள் என்ன வேணாலும் எழுதப்படலாம், அது உண்மையா ஆதாரங்களோட புத்தகங்கள் அல்லது வெறும் தீர்ப்பு தானே இங்க பேசுது. தீர்ப்பு எப்படி பேசும்? இப்ப தீர்ப்பே மறுபடியும் திருத்தப்பட்ட வரலாறு உண்டா இல்லையா? நாட்டுல உலகத்துல உண்டா இல்லையா? ஒரு காலத்துல நீங்க எப்படி எல்லாம் தீர்ப்பு எழுதினீர்கள், இப்போ தீர்ப்பு எப்படி மாற்றப்படுகிறது? பல தீர்ப்புகள் திருத்தப்படுகிறது. 100 வருஷத்துக்கு பிறகுலாம் அமெரிக்க சட்ட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் திருத்தப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் தீர்ப்புகள் என்பது அன்றைய நடைமுறை, அன்னைக்கு கிவன் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்காக ஆள்களை நியமித்து இன்னைக்கு யார் நீதிபதிகளாக வர்றாங்க? பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் அண்ணன் பேல் படிச்சிருந்தா அவருக்கு கூட ஒரு வாய்ப்பு வரலாம் நாளைக்கு. அப்படி ஆயிப்போச்சு. எனவே அந்த மாதிரியான நீதிகள். ஆனா உண்மை என்ன? இவர்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னா, இந்தியா என்பது என்ன? மாநிலங்களின் ஒன்றியம், shall be the union of states. ஆனா மாநிலங்கள் என்கிற நிலைமையில் எடுத்துவிட்டு ஒரு மகாராஜா போல நடக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறது, மோடி விரும்புகிறார். அதன் விளைவுதான் நீங்க சொன்னாரு காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம் ஊழல். ஆடாடாடா, உத்தரப்பிரதேசத்தில் நடக்காத ஊழல். ஏங்க, இதுவரை 27 பாலங்கள் கட்டப்பட்ட புதிய பாலங்கள் பிளந்து விழுந்து போயிருக்கிறது. மோர்பி பாலம் விழுந்தது மட்டும் நான் சொல்லல, 27 பாலங்கள். மிகப்பெரிய ஊழல்னு சொன்னீங்கன்னா டெல்லி துவாரகா சாலை,
அந்த சாலைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனா செலவான தொகை 256 கோடி. அங்கெல்லாம் செங்கல்ல போடல, இவங்க தங்க கட்டி வைர கட்டி அப்புறம் என்னன்னா ஐம்பொன்களை எல்லாம் வச்சு அவங்க ரோடு போட்டதுனால மோடி போவதற்கு அவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள். அப்பட்டமான ஊழலின் ஆட்சி மோடி ஆட்சி. ஊழலின் பிதாமகன் மோடி. ஊழலின் பிதாமகனுக்கு கை தூக்கி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தான் அமித்ஷா. எனவே அமித்ஷா வந்து இங்கே உபதேசம் செய்தால் அது எங்கள் கூட்டணிக்கு சாதகம். நாங்கள் மிக வலுவாக இருக்கிறோம். எங்களுக்கான பிரச்சாரம். நீங்க இந்த அரசையோ தமிழ்நாட்டையோ எதிர்த்து நீங்கள் வைக்கிற எல்லா வாதங்களும் வருகிறது. ஒண்ணே ஒண்ணு முடிச்சாரு. எனவே நான் கேட்கிறேன், தமிழுக்கு ஒதுக்குனது என்ன, சமஸ்கிருதம் ஒதுக்கணும்னா சமஸ்கிருதத்துக்கு 140 இருக்கு அப்படிங்கிறீங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் முத தமிழ் பல்கலைக்கழகமே உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஏன் அதுக்கு நீங்க நிதி நல்கை செய்யக்கூடாது? தமிழுக்கான ஆய்வு நீங்க ஏங்க கீழடி இது சயின்டிபிக்கா டேட்டாவெல்லாம் வந்துடுச்சு. அமெரிக்க நிறுவனங்கள் வரலையும் ஒத்துக்கிட்டான். நீங்க இன்னும் வரலையும் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அதுல என்ன இருக்கிறது? அப்ப இரும்பு நாகரிகம் தமிழ்நாட்டில் தொடக்கம் என்றால் எதிராக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஆரிய படையெடுப்ப ஆரியர்கள் வந்தார்கள், முகலாயர்கள் படையெடுத்தார்கள் என்று வரலாற்றை புரட்டு செய்கிறீங்க. அப்ப ஆரிய வகையிலான அந்த இந்துத்துவ கருத்தியலுக்கு ஆரிய பூர்வக்குடிகளாக நிரூபிப்பதற்கு இருக்கிற தரவுகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. நீங்க எப்படி தமிழுக்கு நிப்பீங்க? தமிழ் விழுமியங்களுக்கு எதிராக இருந்துட்டு எப்படி தமிழை கொஸ்டின் கேட்க? ஓகே ஷார்ட்லி ரெஸ்பான்ஸ் சொல்றேன். அண்ணன் பல குற்றச்சாட்டு வச்சாங்க, அதுக்கு ஒரு வரியில் நான் பதில் சொல்லிடுறேன். தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு சொன்னாங்க, அதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். கல்வித்துறையில் இருக்கிறேன், அதனால் அமைப்புகள் இல்லை, தமிழ் அமைப்புகளை தமிழக அரசு உருவாக்கவில்லை. அதனால் எத்தனை அமைப்புகள் சார்பாக தான் தரப்போகிறாங்க. பல்கலைக்கழகத்துக்கு யூஜிசி தருவாங்க, அவருக்கு ஆட்சி முறை தெரியலன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்த விட இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு ஒரு கேஸை பற்றி பேசுகிறேன். இருக்கிற தமிழக அரசுல இருக்கிற 35 பேர் மேல மிக கடுமையான வழக்குகள் இருக்கு. அப்ப வழக்குகள் மற்றதெல்லாம் எல்லாத்துக்கும் மேல அவர் சொல்ற எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர் பத்தி ரத்தம் கொதிக்க பேசினார் இல்லைன்னு எனக்கு கூட புல்லரிச்சது. ஆனா லீலாவதி கொலை வழக்கை பத்தி அவர் என்ன செய்யறாரு? அதனால அந்த கொலையில எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர் இல்லையா? அப்ப கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய மூடிட்டு இருந்தாங்க? 25 கோடி ரூபாய் வந்த உடனே எல்லாம் அமைதி ஆயிடுவாங்களா? பணம் மன்னிக்காது. குஜராத்துக்கு போறாங்க, பாலம் பேசுறாங்க. கடைசி செய்தி, அங்க 256 கோடிங்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற ஹார்பருக்கு ஒரு டபுள் டெக்கர் பிரிட்ஜ் போடுறாங்கல்ல, அதுக்கு 286 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இன்னும் 37 கோடி அதிகம் கொடுக்குது தமிழக அரசு. அது ஏன் அண்ணன் கேட்டாரா? ஏன் கேட்டாரா? இல்ல இப்ப குஜராத்ல 254 கோடி, இன்னொரு கெஸ்டோட பார்வை வாங்கிட்டு வந்தாரு. 44 கோடி அதை விட அதிகமா தராங்கன்னா அப்ப கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதுல இவங்களுக்கு பங்கு இருக்கா? சரி ஓகே, அது ஒத்துக்கிட்டாருன்னா அதை பத்தி பேசலாம். சொல்லுங்க, அந்த 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 தமிழ்நாட்டுல அதிக செலவு பண்றாங்க. மாநில அரசோட இல்ல, அதுலயும் செலவு பண்றாங்க. அதுலயும் கொள்ளையடிக்கிறாங்க. கேட்டுட்டாரா? மாநில அரசோட திட்டமே இல்ல. அதுவும் பறக்கும் சாரை பறக்கும் சாரை அம்மையா இருந்தவரே ஏன் கொடுக்கலன்னா ஹார்பரை பார்க்காம ஏன் குஜராத் குற்றவாளிகளின் ஒட்டுமொத்த 300 கோடி ரூபாய் பாஜக என்பதற்கு தெளிவான திமுக அரசு எல்லா ஊழல்களிலும் நீங்க எலெக்ஷன் ஏன் வர்றீங்க? திரு குமார், நீங்க எப்படி பாக்குறீங்க அமித்ஷா அவர்களுடைய பேச்சும் அதற்கு ஆராசா எம்பி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பதிலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உதயநிதி அவர்களை பார்த்தா அமித்ஷாவுக்கு பயமாக இருக்கிறது, அதனால பதட்டமா இருக்கு, அதனாலதான் இப்படி தமிழ்நாட்டுக்கு உடனே ஓடோடி வந்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்வினையாற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நாங்க முதல்வர் ஆகிறோம். ஜெய்ஷா எப்படி வந்தாரு? கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரா? அவர் கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும்? அங்க சரியா அங்க வாரிசு முறை இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது எல்லோருக்கும் வணக்கம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமக்களால் தான் திமுகங்கிற கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து, இது நாடறிந்த விஷயம். பொய்யை துணிச்சலாக சொல்வது, அதை அமுல்படுத்துவது, அதை நியாயப்படுத்துவது, கடைசியில் அதை உறுதிப்படுத்துவது, இவ்வளவு தான் அவங்களுடைய தத்துவம். இப்பொழுது அமித்ஷா பேசியிருப்பது 130வது பிரிவை எப்படி அதுக்கு முதல்வர் கொடுத்த எதிர்ப்பு, அதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள், அதற்காக அவர் பார்க்க சொல்லுங்க.
இத அவர் பேசிட்டு நான் உங்ககிட்ட வரல நீ வரேன் நீங்க 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 பேசும்போது நான் குறுக்கிடல. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. அதனால பேசாம இருங்க. நீங்க நான் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நான் வெளியே இருந்து பேசிட்டு இருக்கேன். ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, திருவள்ளுவரை பற்றி ஆராசா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திருவள்ளுவருக்கு அவர் சொல்கிற காரணம் திருவள்ளுவரை வச்சு ஓட்டை திருட பார்க்குறாங்க அப்படிங்கிறார். திருவள்ளுவர் ஓட்டை திருடுறது, இப்போ ஓட்டை திருடுனது திருட்டில் மாட்டிக்கிட்டது, திருடத்துக்கு முயன்று மாட்டிக்கிட்டது யாருங்கிறது இப்போ நாட்டுக்கு தெரிந்து போய்விட்டது. ஏனென்றால் சஞ்சய்குமார் சொல்லிவிட்டார். அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டாரே ராகுல் காந்தி, அது அந்த பேப்பரெல்லாம் நான் கொடுத்தது தான், அது உண்மை இல்லை, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ராகுல் ஏன் மன்னிப்பு கேட்கறதுக்கு லெனின் போன்றவர்கள் ஏன் ப்ரெஸ் பண்ணலை? உண்மைக்கு மாறா ஏன் பேசுகிறாரு? அவரெல்லாம் கேட்டிருக்கணும். ராகுலுக்கு இப்போ மன்னிப்பு கேட்கணும், நியாயமாக இப்போ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அரசியலேருந்து விலகணும். இது ரெண்டும் தான் பாயிண்ட். இப்போ அந்த விஷயம் அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? கல்விக்கு நிதி ஒதுக்கல, இன்னவரையும் பதில் இல்லையே. அவர் யார் பேப்பர் கொடுத்தா யார் இல்ல சந்தேகம்னா கொடுத்தவரே பொய்யாக உருவாக்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்ததே அங்கிருந்து தானே, தேர்தல் ஆணையத்துறை தரவுகள் இருந்து தானே. பிறகு இல்ல தேர்தல் ஆணைய தரவுல இருந்து அது உண்மை இல்லன்றாரு அவரே. அது அந்த தரவே உண்மை இல்லன்னு சொல்லிட்டார். தேர்தல் ஆணையத்தோட இல்லன்னு சொல்லிட்டார். மேடம் அப்படி இருக்கும்போது கட்டுப்பட்டு பில்டிங்கை கட்டி அதற்கு ஐடியா கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போனவர்கள். இதெல்லாம் வாட்ஸ்அப் தகவல்கள். இவர்கள்லாம் அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதெல்லாம் இல்ல அதுக்கெல்லாம் ஆதாரங்கள்லாம் இருக்குது. எல்லா ஆதாரம் வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில இருந்து போனவங்க தான் ஐடியா கொடுத்தாங்கன்னு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? பேசுவது அவங்களே சொல்லியிருக்காங்களே. அவங்களே சொன்ன தேவசகாயம் பேசியிருக்காரு. எல்லா விஷயத்தையும் நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோன்னு பேசியிருக்காரு. அப்புறம் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆகையினால நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் தொலைக்காட்சி விவாதத்தில் நம்ம கலந்து கொள்வது மக்களிடம் பேசுகிறோம். அதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். பொய்யை பேசினா நாளைக்கு என்னடா இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு இருக்கணும். எனக்கு அந்த உணர்வு நிச்சயமாக இருக்கிறது. நான் பேசும் பொழுது உண்மையை தாண்டி நான் பேசுவதில்லை. இந்த விஷயத்தில் திரு ராசா அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை மிகவும் அது அந்த திருட்டுங்கிற வார்த்தையை அவர் ஏன் தான் பயன்படுத்த, ஸ்ரீகாந்த் அதுக்கு சரியான பதில் கொடுத்து விட்டார். நான் அதுக்காக அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலினை பற்றி சொல்கிறார். உதயநிதி ஸ்டாலினை பற்றி பயம் அப்படிங்கிறார். உதயநிதி ஸ்டாலினை பற்றி முதல்ல உதயநிதி அவர்களே பேசின பேட்டி எல்லாம் இருக்கிறது. நான் அரசியல் குடும்பம் என்பதற்காக நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களை திரு கலைஞர் அவர்கள் அவர் அரசியலுக்கு வரணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் ஸ்டாலின் அப்படியே வந்தாலும் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நான் எம்எல்ஏ ஆவேனே தவிர மற்ற அமைச்சர்கள் போல எனக்கு வேற பதவியை நான் எடுக்க மாட்டேன்னு இருக்கிறார். அதுபோல் துணை முதலமைச்சருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கார், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். யாரை பார்த்து அவர் போய் சொல்கிறார்? ஒரு வீடை அண்ணன் தம்பியோட 3-4 குடும்பத்தோடு இருந்த மோடி 13 வருஷம் குஜராத்தில் முதலமைச்சராகவும் 11 ஆண்டுகளும் இருந்தவர் தன்னுடைய சொந்த குடும்ப சொத்தில் 2002 வாங்கின சொத்தில் இருந்த ஒரு பகுதியை கூட மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து விட்டு 10 லட்சம் ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்டில் வைத்துக்கொண்டு அவர் இந்த நாட்டினுடைய புனிதமாக ஒரு தியாக உணர்வோடு நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இந்தியாவை ஒரு கட்டத்துக்கு ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது அவருடைய இலக்கு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற, அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த அவரை பற்றி வாய்க்கு வந்தபடி பேசுவது தமிழ் மக்களை திருடிடுவார்களா? இந்த நாட்டில் எல்லா மாநிலமும் மத்திய அரசு எல்லா அரசும் எல்லா ஆட்சிகளும் வர முடியும். திரு மோடி அவர்களாகட்டும் திரு அமித்ஷா அவர்களாகட்டும் இந்த கீழடி அறிக்கைக்கு ஏன் இவ்வளவு முட்டுக்கட்ட ஒன்றிய அரசு போடுது? அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி விடலாமே. இவ்வளவு தொன்மை வாய்ந்த, இவ்வளவு பண்பாடு மிக்க ஒரு மொழியை இருங்க. பல விவாதங்கள் அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அங்கே என்ன கேட்குறாங்க? தர முடியாது அல்லது மாற்றான் தாய் மனப்பான்மையோடு செயல்படலை. இவங்க பண்ணுறது பிரச்சாரம். அதாவது பிரச்சாரத்தை, தவறான பிரச்சாரத்தை பண்ணி குறை கண்டுபிடித்து பேசுவதே கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறை கண்டுபிடிக்கிறதும் குறையை பேசுவதும் நியாயமான குறையாக இருந்தால் கண்டிப்பாக பேசணும். அது அரசியலுடைய கடமை, அரசியல் கட்சிகளுடைய கடமை. ஆனால் பொய்யை கட்டமைத்து அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது, நிதி ஒதுக்கவில்லை என்கிறார்கள்.
நிதி ஒதுக்குவதற்கு நிதி ஒதுக்கும் போதே கூட இருந்து நிதியமைச்சர் கூட இருந்து அதுக்கு ஒப்புதல்லாம் கொடுத்து விட்டு இந்த கண்டிஷனுக்குள்ளெல்லாம் இருந்தால் தான் இந்த நிதி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா என்னைக்குமே இந்த நிதி கிடைக்காதுன்னு கூட பத்திரிகையில் செய்தி இருக்கிறது, இப்போ கூட இருக்கிறது. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அதை அன்னைக்கு விட்டுட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த 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 பேக்கேஜுக்குள்ளே நாங்கள் வரலான்னு எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. இவங்க எல்லா விஷயத்திலுமே உண்மைக்கு புறம்பாக மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஆட்சியை காப்பாற்றி விடலாம், ஆட்சியை நடத்தி விடலாம் அப்படி என்று சொல்லி 65 வருஷமாக இந்த நாட்டில் இருந்த கடன் 4.5 லட்சம் கோடினாக்கா இவங்க மட்டும் இப்போ ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க, 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ கடன் வாங்கி என்னென்ன பெரிய திட்டம் பண்ணாங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. மோடி 200 கோடி லட்சம் 200 லட்சம் கோடி செலவணி எவ்வளவு வச்சிருக்கோம் பாருங்க. ஜிடிபில 54% கடன், தமிழ்நாட்டோட கடன் 30%. அதற்கு ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் லெனின் நீங்க லெனின் கொஞ்சம் இருங்க. டாலரோட மதிப்பு என்ன இருக்கு? டாலரோட மதிப்பு என்ன? பெட்ரோலோட விலை என்ன? விலை யாருக்கு போறீங்க? அம்பானி அதானி பெருவருக்கு ரஷ்யால இருந்து கோயில் வாங்கி நெய்வேலியிலே குறைக்கல. தவறான தகவலை தரத நான் கண்டிக்கிறேன். ஓகே வரேன் உங்க ரெண்டு பேருக்கு வரேன். திரு குமார் விசுவாசமாக உங்களை நான் கண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. திரு குமார் பேசிட்டு இருக்காரு. திரு குமார் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு நேரம் கொடுக்கறப்ப மட்டும் பேசுங்க. அதுக்கு அப்புறம் நான் வந்து பதில் நான் வாங்குறேன் என்ன சொல்லிட்டு பேசுங்க. எங்க சொல்லிட்டு பேசுங்க சார். ஒரு நிமிஷம் நான் சண்டை பிடிக்காம ஒரே ஒரு நிமிஷம் வரேன் சார் வரேன். ஆக ஒரு நல்ல அரசாங்கத்தை திட்டமிட்டு குறை சொல்வதும் தான் தன்னுடைய அரசாங்கத்தை சட்டம் ஒழுங்க கட்டுப்பாடுகளை வைக்காததும் சாராய கடைகளை திறந்து விட்டு லட்சக்கணக்கான பேரை சாவடிக்கிறதும் லட்சக்கணக்கான பேர் 52 வயசுல இருக்கிறதும் இதையெல்லாம் தான் திராவிட மாடல் சாதனையாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை ஆதரித்து ஆகையினால திரு ராஜா சொன்னாலும் சரி, முதலமைச்சர் சொல்லியிருந்தாலும் சரி, பாஜக நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள மக்கள் இப்போ போட்டியே இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. டிவிக்கே அடுத்தால வருவார், 3வது வரப்போது டிவிக்கே வருவார் அடுத்தால அவர் ஒரு பார்வையில் இருக்கிறார். அது அன்டெஸ்டடா இருக்கிறதுனால பாஜகவுக்கும் திமுகவுக்கு தான் இப்ப போட்டி என்பதை பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போது சொல்லுகிறேன். ஓகே, இதற்கிடையே மக்களிடம் சமூக வலைதளங்கள்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கான முதலமைச்சர் யார் என்பது நாக்பூரில் முடிவு செய்யப்படும் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கூறியிருப்பது சரியான பேச்சு என 77 விழுக்காட்டினரும், தவறான பார்வை என 17 விழுக்காட்டினரும், கருத்து இல்லை என 6 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நன்றி. திரு தங்கத்தமிழ்ச்செல்வன், திமுக மேலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் ஆகட்டும், குமார் ஆகட்டும் சொல்றாங்க. நிதிகள்லாம் கொடுக்கப்படுகிறது, இவர்கள் தான் தவறான குற்றச்சாட்டை ஒன்றிய அரசு மேல வைக்கிறாங்க, நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே. இப்போ நீங்கள் இப்போ கருத்து கணிப்பில் மக்கள் 77% யாருக்குமா சாதகமாக சொல்லியிருக்காங்க? யாருக்கு சொல்லியிருக்காங்க? நியாயமாக சொல்லியிருக்காங்கல்ல. அண்ணன் ஒரு கருத்தை சொன்னார், ஓட்டை வந்து திருடுறீங்கன்னு சொல்லி துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா சொன்னதுக்கு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சார். திருட்டு வந்து அவருக்கு கைதேர்ந்த தொழில்ன்றது மாதிரி சொன்னார். 2G வழக்கில் சிறை சென்றது உண்மை, காங்கிரஸ் சிறைக்கு தள்ளிச்சு. ஆனால் அந்த வழக்கை தானே நின்று வாதாடி நிரபராதி என்று வெளியில் வந்து நிற்கிறார் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய தன்மையை புரிஞ்சுக்கலையே பிஜேபி. காங்கிரஸ் தான் உள்ளே வச்சுச்சு. இருந்த போதிலும் இன்றைக்கி காங்கிரஸை நாங்கள் ஆதரிப்பதன் நோக்கம் மதவாத சக்தி பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. அந்த ஒரு பெருந்தன்மைக்காகத்தான் இத்தனை துரோகங்களை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அண்ணன் ராஜா கடுமையாக போராடுறாரு பாராளுமன்றத்தில்.
அதிமுக பாஜக தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி 130வது சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கீங்க பாராளுமன்றத்தில். என்ன சட்டம்? அதை கருப்பு சட்டம்னு சொன்னதுக்கு பயங்கரமாக கோவிக்கிறீங்களே. பாரத பிரதமராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும். சட்டத்தை அப்படி சொன்னா அவங்க கோவிக்க தானே செய்வாங்க. ஆமாம்மா, நாங்கள் சொல்கிறேன், பாரத பிரதமராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒன்றிய அமைச்சராக இருக்கட்டும், மாநில அமைச்சராக இருக்கட்டும், தவறு செய்தால் நடவடிக்கை. ஓகே ஓகே. நாங்கள் இப்போ ஏன் இதில் கருப்பு சட்டம்னு அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொல்கிறாருன்னு சொன்னால், இதே மாதிரி தான் நீங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. அது எதுக்கு கொண்டு வந்தீங்க? போதைப்பொருள் தீவிரவாதிகள் போதைப்பொருள் கடத்துவர்கிட்ட போய் பணம் சேரக்கூடாதுன்றதுனால சட்ட விரோத பண பரிவர்த்தனை தடை சட்டம் கொண்டு வந்தீங்க. ரைட்டா? அந்த சட்டம் இன்னைக்கு யார் மேலே தெரியுமா போய் பாஞ்சிருக்கு? அப்பாவி தமிழ் மக்கள். சேலத்துக்காரன் யாரு? 2 விவசாயி. கண்ணன் கிருஷ்ணன் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க 2 பேர் மேல அந்த சட்டம் போய் பாஞ்சிருக்கு. நான் கேட்கிறேன், குஜராத்ல துறைமுகத்துல 2500 கோடி போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் அது மேல நடவடிக்கை எடுக்கல? போதைப் பொருள் கடத்துவதின் முதல் இடம் என்னன்னு கேட்டா குஜராத். அங்க நீங்க தீவிரவாத சட்டத்தை பயன்படுத்தல, அப்பாவி மக்களை பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதல்வர் இந்த 130வது சட்ட திருத்தத்தை ஏன் கருப்பு சட்டம் சொல்றான்னு சொன்னா, பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல விட்டுருவீங்க. எதிர்கட்சி எந்தெந்த மாநிலத்தில் ஆளுதோ சிஎம் மேல ஒரு இடி ரைடு விடுவீங்க. விட்டுட்டு 30 நாள் சிறையில் வைப்பீங்க, 31 நாள் பதவி நீக்கம். இது என்ன 30 நாளில் தமிழ் கற்றுக்குறோம், 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்குறோன்ற சட்டமாது? இப்படியா ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது மத்திய அரசு? நீங்கள் கொண்டு வர சட்டம் பூராமே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது சட்டம். இதே மாதிரி தான் இப்போ இது ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, வக்ஃபு வாரியம். நிலைக்குழுவுக்கு அனுப்புனீங்க, இதையும் நிலைக்குழுவுக்கு தான் அனுப்ப போறீங்க. நிலைக்குழுவுக்கு அனுப்பி அங்கே முடிவு எடுப்போம்ன்றீங்க. வக்ஃபு வாரிய சட்டத்தை இந்தியாவே எதிர்த்து, எதிர்கட்சிகள் பூரா எதிர்த்தாங்க, உங்கள் பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களை எதிர்த்தாங்க. ஆனால் நிலைக்குழுவுக்கு அனுப்பி எல்லாத்தையும் வெளியேறிட்டு சட்டத்தை பாஸ் பண்ணலையா நீங்க? அதே மாதிரி அந்த கருப்பு சட்டத்தையும் பாஸ் பண்ணுவீங்க. திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படல, அப்படியே சட்டத்தை பாஸ் பண்றீங்கல்ல. அப்ப நீங்க நினைச்சதை பூரா சாதிக்கிற இடமா இன்னைக்கு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முதலமைச்சரை நாக்பூர் தான் தீர்மானிக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் முதலமைச்சரா வருவாங்கன்னு சொல்றாங்க. நாக்பூர் எப்படி தீர்மானிக்கும்னு சொல்ல முடியும்? நாக்பூர் முடிவு செய்யும் அதிமுக பாஜக கூட்டணியில முதலமைச்சர் யார் அப்படிங்கறத. இல்லம்மா, அதிமுக வந்து தன்னிச்சு செயல்பட முடியல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்குன்னு, அவர்கிட்ட நீங்க கூட்டணி பேசும்போது நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க, ரைட்டா, ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, பேரிடர் நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, இதெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னால் பிஜேபி பயக்கும். நீங்கள் என்ன தெரியுமா போய் சொல்லி நீ கூட்டணி போகிறீங்க, என் மேலே வழக்கு வேணாம், என் உறவினருக்கு மேலே ரைடு வேணாம், முன்னாள் அமைச்சர்கள் மேலே கை செய்கிறாங்க. இப்படி போனால் நீங்கள் உங்களை எப்படி பிஜேபி மதிக்கும்? உங்க தன்மையை எப்படி தெரியும்? எனக்கு தெரிய போய் தான் நான் பேசுறேன். அதனாலதான் நீங்க ஆணித்தரமா பழனிசாமி தலைமையில தான் முதலமைச்சர் பதவி இருக்கு. பிஜேபி சொல்படி நாங்க நடக்க மாட்டோம். பேசு, நாக்பூர் தான் முடிவெடுத்தாகணும். அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க மாட்டாரு, வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. ஓகே, தேங்க்யூ. திரு ஸ்ரீகாந்த் அண்ணே ரொம்ப அழகா பேசினாங்க. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன் அண்ணா, ஒரே ஒரு பாயிண்ட். இல்ல அமித்ஷா வந்து இங்க வந்து பேச வேண்டியது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட, எப்பா வேலை பாருங்க, ஓட்டை சேகரிங்க, ஓட்டம் போடுங்கன்னு பேசுறதை விட்டுவிட்டு உதயநிதி இங்க முதலமைச்சராக வர முடியாது, ராகுல் காந்தி பிரதமராக வர முடியாதுன்னு சொல்றதுக்கு அமித்ஷா யாரு?
அவர் தொண்டர்கள் உற்சாகப்படுத்தி பேசியிருப்பாரு. என்னங்க அவருக்கு என்னங்க அருகதை இருக்கு சொல்றதுக்கு? சரி, ஓகே ஓகே. இல்லங்க அவருக்கு நான் விட்ட பதில் இந்த ரெண்டு முடிவுமே மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள். நாட்டினுடைய பிரதமர் மக்களால் தேர்வு செய்யப்படுவர்கள். நான் இது பதில் சொல்றேன். மாநிலத்தில் பாயிண்ட் வச்சிட்டீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளைக்கு முதலமைச்சர் வரலாம். புரிஞ்சிருச்சு. நாங்க யாரை நிறுத்தினாலும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. அதை எப்படி கேட்கலாம்ன்றீங்க? பதில் ரிசீவ் மெசேஜ். முதல்ல கீழே இருந்தே வரேன். கடைசியா சொன்ன செய்திக்கு பதில் சொல்லிடுறேன். மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்ற ஒரு அருமையான கருத்து சொன்னார். ரொம்ப நன்றி. ஐ அக்செப்ட். சரிங்களா? மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். நாக்பூர் தான் முடிவெடுக்கும்னு எப்படி சொன்னீங்க? மக்கள் தான். ஏன் கான்ட்ராடிக்ட் பண்றீங்க? ஆனா ஒரு விஷயம் நான் ஆராசா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். திமுகவின் தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அடுத்த முதல்வரை நாக்பூர் முடிவு செய்யும் சொன்னதுலயே நாங்க தோத்து போறோம்டான்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்ப மக்கள் முடிவுன்றாங்க. குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள், பயத்திலேயே இருக்கிறார்கள். அடுத்து எப்படி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக துணை முதல்வராக உயர்த்த வேண்டும் என்ற ஒற்றை கருத்தில் அவர் உறுதியா இருக்கிறார்கள். ரைட். அடுத்து வரணும் இல்லையா? அதுக்காக நான் சுருக்கமா முடிச்சிடறேன். ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கிறேன். இப்ப அண்ணன் பேசுற பல விஷயங்கள் சொன்னார். வக்ஃபு பத்தி சொன்னார். ஒரு முடிவு திமுக அரசு ஆட்சியில் இருக்காங்க, உறுதியா சொல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் மலை யாருடைய மலை? அந்த குன்றத்து அறுபடை வீட்டில் ஒன்றான நம்மெல்லாம் வணங்கக்கூடிய முருகனின் மலையை நீங்க எப்படி அதோட பெயரை மாத்தி அந்த பெயரை சொல்ல கூட விரும்புற ஒரு இஸ்லாமிய பெயரை சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க? 1500 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்ட ஒரு திருக்கோயில் அங்க இருக்கு. அதை எப்படி மதவெறியர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. போய் ஏன் தப்பா இவங்க கொடுக்குறாங்க தமிழக அரசு? அது ஒரு பயப்படாதீங்க. மலை இருக்கு. அந்த மலையை விட்டுட்டு பேச முடியாது. எப்படி நீங்க எடுத்துக்கோவீங்க? தவறான கருத்து நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் மறுப்புக்கு பதில் வாங்கிக்கிறேன். அடுத்த பாயிண்ட்க்கு வாங்க. பேசுறாங்க. அடுத்து கருப்பு சட்டம்ங்கறாங்க, போதைப் பொருள்ங்கறாங்க. ஆனா ஒண்ணு மறந்துட்டாரு. இவங்களுடைய மிக முக்கியமான மாநில பொறுப்புல இருந்த ஜாஃபர் சாதிக் தான் ஆயிரக்கணக்கான கொடியா செஞ்சாரு. குஜராத்ல தான் மாட்டுதான் 2500 கோடிக்கு. ஆமா, அங்க மாட்டுது, நாங்க பிடிக்கிறோம். நீங்க உங்க ஆளை வச்சு செய்யறீங்க. இதுதானே எங்க குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுல ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டுல ஏன் போதை கேஸ் போட மாட்டேங்கிறீங்க? சட்டத்தின் மூலமா ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? திமுக பொறுப்பாளர் அது எங்க நார்கோட்டிக்ஸ் பியூரோ NCB நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேல கேக்குறாரு, அமித்ஷாவோட மகன் எப்படி AICCல வந்துச்சுன்னு வேற கேட்டாங்க. அந்த கேள்விக்கு சொல்றேன், கௌதம் சிகாமணிக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி வந்தாரு TNCCல? நீங்க ஒரு கேள்வி கேட்கறது முன்னாடி கொஞ்சம் அறிவுபூர்வமாக கௌதம் சிகாமணி எப்படி வந்தார்? அவருக்கு அமைச்சருக்கு வந்தாங்க. இன்னொரு விஷயம், இந்த 130 அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறாங்க. மடியில கனம் இருந்தா வழியில பயம். நாங்க திருடனை பிடிக்க ஒரு கடுமையான சட்டம் போடுறோம். அப்ப அதை எதிர்த்து கத்துறவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? திருடர்களை பிடிக்க, ஊழல்வாதிகளை பிடிக்க, கொள்ளையடிப்பவர்களை பிடிக்க ஒரு சட்டம் வந்தா வரவேற்கணுமா எதிர்க்கணுமா? பதில் சொல்லட்டும். அதுக்கே அந்த முகாந்தரம் உருவாக்குகிறீர்கள். இவங்க மேல 100க்கும் மேற்பட்ட ஊழல் வழக்குகள் 35 பேர் அமைச்சரவையிலும் அந்த ஆட்சி பொறுப்பிலும் MLA-வாகவும் திமுக இருக்காங்க. அந்த பயத்துல பேசுறாங்க. எல்லாரும் ஊழல் வழக்குகள் சாட்டப்படும். செம்மண் வழக்கு இருக்குங்க, டாஸ்மாக் இருக்குங்க, மன்ரேகா இருக்குங்க. வரிசையா பட்டியல் அமித்ஷா அவர்கள் படித்தார்கள். நாட்டின் உள்துறை அமைச்சர் தரவுகள் இல்லாமல் பேச மாட்டார். இவங்க கருப்பு சட்டம் பயந்து அலறுவதற்கு காரணம் தொடர்ந்து ஊழல்களில் இருப்பதால், வழக்குகள் இருப்பதால், எங்க நம்ம அதிகாரம் போயிருமோ, நம்ம குட்டு வெளிப்பட்டு விடுமோ, வெளிச்சத்துக்கு வந்து விடுமோ என்று பயந்து இது கருப்பு சட்டம் சொல்றாங்க. அதாவது ஊழல் ஒழிப்பு திடீர்னு அவர்களுக்கு வந்திருக்கு ஒரு ஞானோதயம். லோகாயுக்தா வேண்டும் என்றுதான் அன்னைக்கு ஊழல் எதிர்ப்பு போராட்டம். அதில் பாஜகவினர் அவ்வளோ பேரும் போய் ஒத்துக்கிட்டு 11 வருஷம் ஆச்சு. பிரதமரையும் உள்ளடக்கிய லோகாயுக்தா அவங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலத்திலையும் செய்யலை. கர்நாடகாவில் மட்டும் வந்திருக்கு. இதை அமல்படுத்தினாலே எல்லா மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அவ்வளோ பேரும் அதுக்குள்ளே வந்துடுவாங்க. சட்டம் அதனுடைய கடமை செய்யும். அதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் இப்படி கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் அன்றைக்கு ஊழல் எதிர்ப்புள்ள அண்ணா சாரை பண்ண போது கொடுத்த வாக்குறுதி என்ன? முதல் தேர்தல் பரப்புரை 2014 நீங்கள் கொடுத்த அந்த மிக முக்கியமான உறுதிமொழி என்னாச்சு? ஏன் கொண்டு வரல? அதை ஏன் நீங்கள் சட்டமாக்கி கொண்டு வரல? அதை செஞ்சிருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும்ல. அப்போ ஊழலை ஒழிப்பதில் நோக்கம் எதிரிகளை அழிப்பது, உங்களுக்கு எதிர் கருத்துக்கள் வைத்திருப்பவர்களை அழிப்பது.
அப்போ வந்து நீங்கள் டிசென்ட்டை அழிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க, அதை டிசெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. குற்றத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தா எதற்கு பயம்? நீங்க லோகாயுக்தா கொண்டு வர வேண்டியதுதானே? லோகாயுக்தா ஏன் அதை கொண்டு வரல? நீங்க குறுக்கிட்டு சார், நாங்க அமைதியா இருந்தோம். இல்ல அப்படியே போயிட்டு இதுவே டைம் குறுக்கிட்டு இருக்காது. யூ மேட் யுவர் பாயிண்ட். நீங்க சீக்கிரமா கன்க்ளூட் பண்ணுங்க. இன்னொரு சொல்றேன். ஊழல் வழக்கில் முதலாக ஒரு முதலமைச்சர் அவரோடு இருந்த கட்சி தண்டிக்கப்பட்டதுன்னா அது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தான். உங்களுக்கு தெரியும், அவங்க இறந்துட்டாங்க, அது வேறு. அப்படிப்பட்ட எஸ்டாப்ளிஷ்டு நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கிற கட்சியோடு கூட்டணி அமைச்சு கொண்டு மல்லாக்கப்படுத்திட்டு நான் எச்சரிப்புறம் பார்த்தீங்களா ஊழல் பற்றி, அதை மல்லாக்கப்படுத்திட்டு எச்சரிப்பிட்டு இருக்கேன். ரெண்டாவது வாரிசுகளை பத்தி இங்கே சொல்றாங்க. ஐயா அப்புறம் நானும் அதிகமா பேச வேண்டியிருக்கும். திரு கருணேஷ் அவர்களே, இது உங்களுக்கான இடம் மட்டும் இல்ல. எம்பியா இருந்தவங்க நாளே வகையறாவே கிரிமினல் மக்கள் உங்களை ஒழிச்சு காந்தி கொலையில நீங்க நிறுத்துங்க. மக்கள் பாக்குறாங்க. பர்சனல் டாக்ஸ் வேணா உங்க நேரத்துல பேசிட்டீங்க. ரன்னிங் கமெண்ட்ரி பண்ணீங்கன்னா I cannot handle show. கட்சி 60 தெளிவா சொல்றேங்க. கணக்கு கொடுத்துருக்கோம். முடிஞ்சா உனக்கு திராணி இருந்தா கொண்டு வா சொல்லிருக்கோம். எடுத்து பேசு. முத்தரசன் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க தெரியுமையா, நீங்க ரொம்ப யோக்கியவான்கள் தான். அதாவது உங்களுடைய எலக்டோரல் பாண்ட் அவர் நேரத்துல நீங்க பேசிட்டே எலக்டோரல் அதுதான் கேக்குறீங்க. அவர் பேசுறப்ப பாருங்க, அவர் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. நீங்க பேச கூடாது. How come I conduct show? நான் வந்து குறுக்கீடு சொல்லக்கூடாது. இல்ல, நான் குறுக்கீடு சொல்லக்கூடாது. அனுமதிக்காதீங்க. நீங்க பேசிக்கிட்டு கண்ணியமான வார்த்தைகளை மக்கள் மன்றத்தில் எங்களுக்கு தெரியும். உங்க முகவரியை தெரியும். உங்க முகவரியை எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். ஓகே, தேங்க் யூ. திரு தங்கத்தமிழன் ஷார்ட்டா ரெஸ்பான்ஸ் முடிச்சறேன். எனவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வாரிசுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 31 அமைச்சர்கள் இன்னைக்கு வாரிசுகளோட பிள்ளைகள். பியூஷ் கோயல் வெல் நோன் எக்ஸாம்பிள். அப்போ இது எல்லாமே நீங்க பண்றது எல்லாத்தையுமே உங்களையே நீங்க சுத்திகரிக்க முடியாது. நீங்க ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. அது எவனும் ஏத்துக்க மாட்டான், நகைப்பான். நகைத்தலுக்குரிய இடத்துல நீங்க வர்றீங்க. இன்னைக்கு தலைப்பு திருநெல்வேலியில் அமித்ஷா பேசினது இது. பதில் வந்து துணை பொதுச் செயலாளர் அந்த ராஜா சொன்ன விளக்கம். ரைட், அதுக்குள்ளே தான் நம்ம பேசியிருக்கணும். அதை தாண்டி அண்ணன் ரொம்ப போயிட்டார். நான் கேட்குறது, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்தில் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து நாலரை வருஷத்துல 1,20,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கோம். மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம். பிள்ளைய இப்போ கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம். பெண்கள் பேருந்தில் போனால் இலவச பயணம் கொடுக்குறோம். காலை சிற்றுண்டி 42 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்குறோம். ரைட்டா? இன்றைக்கி உங்களை தேடி முதல்வர்னு சொல்லி வீடு வீடுக்கு போய் மனு கொடுத்தா 48 நாளையில் அதற்கு நிவாரணம் கிடைக்குது. இப்படி ஒரு சிறந்த அரசாங்கத்தை கொடுக்கிற முதல்வர் தமிழ்நாடு முதல்வர். ஒரு முறை மின் கட்டணம் ஏன் தரல? நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.